வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் டார்க் டேக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் தான் கைஸ். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். நடுவில் ஸ்கை பிளாக்ஸ் போட்டிருப்போம். இப்போது சர்வைவல் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இன்னும் ஒரு 2 பேர் வருவாங்க. இந்த சர்வைவல் சீரீஸ் நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ கராப்ட் ஆகிடுச்சு, பட் காமிக்கிறேன். இப்போ வாங்க கேம் உள்ள போகலாம். ஆமாம் கைஸ், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடியே கொஞ்சம் விளாட்டேன். நீங்கள் சைடில் டேஸ் பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா 8 நாள் இருக்கும். நானும் என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் அக்கேஷனும் தான் விளாட்னோம் 2 பேரும். இப்போ வந்து நான் அவர் மொபைல் என்னோடய மொபைலில் விளாட்னாரு, நான் லேப்டாப்பில் விளாட்னேன். லேப்டாப்பில் ஒரு மைன்கிராஃப்ட் ஏற்றிட்டோம். ஆக்சுவலாக நம்ம கேவில் நிறைய ரிசோர்ஸ் மைண்ட் பண்ணோம். அந்த ரிசோர்ஸ் எல்லாமே ஒரு செஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த கேவ் கூட காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் இங்கே செஸ்ட் இருந்துச்சு, அந்த ஒருக்கு இந்த செஸ்ட் உள்ள தான் நாங்கள் மைண்ட் பண்ண எல்லாமே இருக்குது. அயன் நிறைய கிடச்சிச்சு, கிட்டத்தட்ட 2.5 ஸ்டாக் இருக்கும் உள்ளே. பார்த்தீங்கன்னா அதோ 2.5 ஸ்டாக் இருக்குது. இவ்வளோத்தையும் நாங்கள் ஒரு கேவில் மைண்ட் பண்ணோம். அந்த கேரட்லாம் ஒரு ஜாம்பி ட்ராப் பண்ணது. எந்த கேவ்லேருந்து மைண்ட் பண்ணோன்னா அதோ அங்கே தெரியுதா இருட்டா, அந்த கேவில் தான் பண்ணோம். உள்ளே வேணா டார்ச் பண்ணியிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இருங்க, அந்த டார்ச் காமிக்கிறேன். இதோ இப்போ இப்படி பொறுமையாக உள்ளே போனால் அது ஒரு வழி வரும். அந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இந்த பிளாக் ஆக்சுவலாக நான் தான் வச்சேன், கீழே விழுந்துட்டுருப்பேன், அது வச்சேன். அதுவும் அங்கே டார்ச் தெரியுதா? ஆஹா, ஏதோ சவுண்டு கேட்குது. பைத்தியக்காரன் வெடிச்சிட்டான். டப்புன்னு க்ரீப்பர் வந்துட்டாங்க கைஸ். சரி பார்த்துக்கலாம். அதை பாருங்கள், கீழே தெரியுதா? டார்ச் தெரியுதா? அந்த இடம்லாம் நாங்கள் தான் வச்சோம். நாங்கள் 2 பேர் தான் டார்ச் பண்ணோம். சரி, இப்போது கீழே விழுந்து செத்துடுறேன், அப்போ தான் ஈஸியாக ஸ்பான் பாயிண்ட்டுக்கு போக முடியும். ஓகே கைஸ், செத்துட்டோம். இந்த வீடியோ வர லேட் ஆச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் வீடு கட்டுறேன்னு ஒரு பெரிய வீடாக தெரியாமல் எடுத்துட்டேன். சின்ன வீடுன்னு நினச்சி தான் அதை எடுத்தேன், பட் ரொம்ப பெரிய வீடாகிடுச்சு. சரி ஓகே, இப்போ இந்த லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வில்லேஜ் கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா இங்கே ஒரு பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது, அந்த சேடல் நான் அங்கேருந்து தான் எடுத்தேன். இப்போ எல்லா லூட்டையும் எடுத்துகிட்டு வில்லேஜ் போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு இப்படி வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் போடுறது நல்லாயிருக்கா, இல்லை வீடியோ எடுக்கும்போதே வாய்ஸோடு இருந்தால் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ அந்த வில்லேஜுக்கு போகலாம். அது அங்கே தெரியுதா ஒரு லேண்டன்? அது லேண்டன் கிடையாது, ஒரு போஸ்ட்டு. அதை தான் வில்லேஜுக்கு நான் லேண்ட்மார்க்காக வச்சுருக்கேன். இந்த கேவில் எக்கச்சக்க வாட்டி நான் வந்து செத்துட்டேன் கைஸ். நான் நினைக்கவே இல்லை போய் இந்த கேவில் ஒன்று சாகணும், ஆனால் எக்கச்சக்க வாட்டி செத்துட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம அந்த வில்லேஜுக்கு போயிடுவோம். ஆல்ரெடி வில்லேஜை ஃபுல்லாக நம்ம லூட் பண்ணிட்டோம். வில்லேஜில் எந்த லூட்டும் இருக்காது. நானும் அந்த இன்னொரு பையனும் போட்டுன்னு லூட் எடுத்தோம். இப்போ வந்து நம்ம வில்லேஜில் ஒரு பிளெயின் ஸ்பாட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வீடு கட்டணும். ஏன்னா வில்லேஜ்லேயே வீடு கட்டினா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஒரு நார்மல் பேஸை பார்க்கணும், ஒரு பிளெயின்ஸாக இருக்கணும். ஸோ அதை தேட போகிறேன். பிளெயின்ஸ் மோஸ்ட்லி தேட வேணாம் தான் நினைக்கிறேன். இந்த இடமே ஓகே மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் பார்ப்போம் கைஸ். எதனா ஒரு நல்ல இடம் நமக்குன்னு கிடைக்காதா? இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கிராஸ் பிளாக் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், இந்த இடம் அப்படியே கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். மோஸ்ட்லி அப்போ இந்த இடத்த தான் நான் வச்சுருப்பேன். இந்த இடத்த கொஞ்சம் கிராஸ் பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். கொஞ்சம் மைண்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணாலே அந்த இடம் ப்ளைன்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெட் பாயிண்ட் செட் பண்ணணும். இந்த வீட்டிலலாம் பெட் இல்லை. இப்போ ஒரு பெட் இருக்க வீடாக போய் பார்த்து அந்த இடத்துல ரீஸ்பான் செட் பண்ணணும். சுற்றி பார்த்தேன், இந்த இடம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பேஸை செட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பக்கத்தில் சன்ஃப்ளவர் பயம் போல், இது சன்ஃப்ளவர் இருக்குது. சுற்றி பேசாமல் வீட்டை கட்டிட்டு வீட்டை சுற்றி சன்ஃப்ளவர் வச்சிடலாம் கைஸ், அது பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ ஓகே கைஸ், இந்த இடத்த தான் நம்ம செட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு பிளாக்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த இடத்துலேருந்து நம்மளோட பேஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணணும், இல்லைனா வீடு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ஃபில் பண்ணாதாங்க கைஸ் ஒரு நல்ல ஷேவ்டு பிளேஸாக இருக்கும், பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இடம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இந்த
இதெல்லாம் வைக்க ஒரு செஸ்ட்டு வேணும். ஸோ போய் வுட்டை மைண்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக் பண்ணுங்கள் கைஸ். நான் போட்ட ஷார்ட்ஸை 300 பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் அதில் வெறும் 5 லைக் தான் கைஸ் வந்திருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தான் எங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போடவே தூண்டும். ஸோ மறக்காமல் அந்த லைக்கை அழுத்திட்டு போயிடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் கூட வேணாம். ஓகே, இப்போ ஒரு செஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணணும். நைட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக கிராஃப்ட் பண்ணிட்டு வெஸ்ட்டு போகணும். ஆஹா, நம்ம ஷீப் கைஸ், ஒரு ஷீப் நம்ம ஏரியாவில் ஸ்பானாக இருக்குது. ஆஹா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு செஸ்ட் இருக்கே, அப்புறம் நான் எதுக்கு போய் வுட்டை மைண்ட் பண்ணேன்? இது தெரிஞ்சிருந்தால் நான் வுட்டை மைண்ட் பண்ணாமல் செஸ்ட்டை வச்சுருப்பேன்னு. சரி வாங்க, செஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் மொத்த லூட்டையும் வைக்கணும். பட் நைட் ஆகிடுச்சு. இப்போ போய் தூங்கிட்டு காலைல வரலாம். இல்லைனா இந்த க்ரீப்பர் பசங்க எதனா வேலையை காமிச்சிருவானுங்க. விட்டா கேவ்லேயே தள்ளி விட்டு சாவடிச்சிருப்பான். ஸோ போய் தூங்கிட்டு வரலாம் கைஸ். இந்த வீட்டில் ஒரு மஞ்சள் கலர் பெட் இருக்குது, நம்ம ஃபேவரட் கலர். ஸோ இங்கேயே போய் டேராவை போட்டுடலாம். இன்னும் டோர் திறக்கலை. லெஃப்ட்டுக்கு இல்லை, ரைட் கிளிக் பண்ணிருந்தேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 1 வீடியோ எடுத்து இப்போ டே 9 ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஏரியாவில் போட்டுக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டாக தான் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டை வச்சு பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற லூட் அங்கே இருக்குல்ல, என்னோடய ஐட்டம்ஸ், அதை போய் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, உங்களை கொண்டா கழிச்சு இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பெட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு போட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்தாருன்னா இங்கே தூங்கிப்பார். இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள்ஸ் வேணும். இப்போ 2 செஞ்சுட்டேன். சூப்பர். இந்த ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், வரேன். ஓகே, வந்துட்டேன். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சா? நான் ஒன்றுமே பண்ணலையே. ஆஹா, இவனும் தூங்கும்போதே அடிக்கிறாங்க. மேலே கோஆர்டினேட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 10 days பிளேடுன்னு வரும். அதாவது இது வரைக்கும் மைண்ட் கிராஃப்ட் கணக்கு படி நான் 10 நாள் விளையாட்டேன். யார் இவன் இந்த சொல்கிறான்? கைஸ், கோல்டு ஹெல்மெட் போட்டிருக்கான். ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடலாம். பெட்ராக் எடிஷனில் இது ஒரு கடுப்பு கைஸ். இந்த ஸ்கெலிட்டன்லாம் தாறுமாறாக அடிக்கிறானுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்ட போகிறேன். வீடு அவ்வளோ பெருசு இருக்காதுன்னு நம்புகிறேன். இப்போ வீட்டுக்கான ரிசோர்ஸ் தான் கலெக்ட் பண்ணணும். தேவையில்லாமல் 2 கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். அருமை. ஓகே, ஒரு ஃபர்னஸ் செஞ்சு ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடுக்கு நான் ஒரு வழி பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போது இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு லே அவுட் போட போகிறோம். ஒரு 19x19 லே அவுட் தான் போட போகிறோம். இது சின்ன வீடு தான். 19x19 ஒரு சின்ன இடம் தான். ஒரு கார்னர் ஆஃப் த பிளாக்லேருந்து போடணும். ஏன்னா அந்த பக்கம் நமக்கு கிடையாது. இப்போது இந்த பிளாக்ல நான் போட்டேன்னா கொஞ்சம் இடத்த கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை ஒரு அவுட்லைன் போட்டு வந்து பார்க்குறேன். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதான் லே அவுட். இந்த சின்ன இடத்துக்குள்ளே தான் நம்ம வீடு வரப்போகுது. இப்போ இந்த லே அவுட்லேருந்து 4 பிளாக் கீழே போகணும். அதாவது 4 பிளாக் இப்போ நான் கீழே போய் மொத்தத்தின் நடுவில் மைண்ட் பண்ணணும். அது மைண்ட் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் இருக்க இடத்துல தான் நம்ம வீட்டை கட்ட போகிறேன். இது ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸான்னு கேட்டால் கிடையாது. இது நம்ம பேஸ்மெண்ட். கட்டி முடிக்கிறேன். கட்டி முடிச்ச பிறகு நீங்களே பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நானும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்குறேன். A few moments later. ஓகே guys, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழிச்சு இங்கே பாருங்கள், இந்த பிகாக்ஸை பாருங்கள்.
ஆக்சுவலாக இது 3வது பிக்கேக்ஸு, 3வது காப்பர் பிக்கேக்ஸ். அதுவே இந்த நிலமையில இருக்கு. பார்த்தீங்கன்னா 4 பிளாக் தோண்டிட்டேன். நான் நினச்சேன் ஈஸியாக இருக்கும்னு. செம்ம கஷ்டம் guys. செம்ம ஒரு 30 நிமிஷம் ஆச்சு எனக்கு இதை தோண்ட. டேஸ் பாருங்க, டே பிளேஸ்டு 13 நாள். வீடியோவை நம்ம 10வது நாளில் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 நாளாக நான் வெறும் இந்த இடத்த மட்டும் மைண்ட் பண்ணிருந்தேன் guys. செம்ம வெறுப்பாயிடுச்சு. அதில் கிடச்ச ரிசோர்ஸஸ் தான் இது. இங்கே பார்த்தீங்களா எத்தனை டர்ட் பார்த்தீங்களா? காபுல் ஸ்டோன் பாருங்க, இத்தனை ஸ்டாக் இருக்கு. செம்ம வெறுப்பாயிடுச்சு guys. என்னது இது? ஓகே ஓகே, செம்ம வெறுப்பாயிடுச்சு guys. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழி கட்டிட்டேன். இதுக்கப்புறம் உக்காந்து இதில் உட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும். நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் guys. One eternity later. ஓகே guys, இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ லே அவுட்டு. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக காபுல் ஸ்டோன் வரணும். காபுல் ஸ்டோன் இப்போ நான் போய் வைக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது guys. ஏன் தான் எடுத்தோன்னு இருக்கு. ஏன்னா சின்னதாகவே கட்டிட்டு, சின்னதான் இருந்தாலும் இதோட சின்னதாக எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல கிராஸ் பிளாக் வரணும். இப்போ ஒரு படி மாதிரி செஞ்சு இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் க்ரீன் கிராஸை. ஓகே, இது ஃபுல்லாக காபுல் ஸ்டோன் இறக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு வரும்போது உங்களை பார்க்குறேன் guys. ஓகே guys, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கட்டிட்டேன். இங்கே பார்ட்டிஷன் பிரித்து இந்த இடத்துல ஒரு டோர் போட்டிருக்கேன். இன்னும் இந்த இடத்துலலாம் ரூம் டிவிஷன்ஸ் பிரிக்கணும். அதை நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு பசிக்குது. ஆல்ரெடியே மணி 8:30 ஆகிடுச்சு. 6:30 மணிக்கு ஆரம்பித்தேன், மணி 8:30 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இவ்வளோ நேரமாக நான் வெறும் இவ்வளோ வேலை தான் பார்த்துருக்கேன். நீ இந்த இடத்துல வர நான் கிராஸ் பிளாக் பரப்பணும். ஓகே guys, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கட்ட போகிறேன். உங்களை கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சந்திக்கிறேன். இது வேறு ரொம்ப ஹீட் ஆனதால் ஒர்க் ஆக மாட்டேங்குது guys. ஓகே, நான் உங்களை கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன். ஓகே guys, ஒரு வழியாக பல நாள் கழித்து அந்த வீட்டை முடிச்சிட்டேன். வீடு வந்து இப்போ எனக்கு முன்னாடி தான் இருக்குது. சைடில் டேஸ் பிளேடுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 26 நாள். நம்ம 13 நாள் சம்திங் இருந்தோம். இப்போ 26 நாள் ஆயிடுச்சு. இத்தனை நாளாக நான் வீடு கட்டியிருந்தாங்க இருந்தேன். அந்த வீடு இப்போ என் முன்னாடி தான் இருக்குது. ரெடியா பார்க்கலாமா? 1 2 3 சஜங். தெரியலையா? இங்கே பாருங்க. ஒரு வழியாக இந்த வீட்டை கட்டிட்டேன் guys. இந்த வீட்டை கட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த மலை மேலே ஒரு காட்டே அடித்தேன் guys இந்த வீடு கட்ட. எக்கச்சக்க ரிசோர்ஸ் எடுத்துச்சு இந்த வீடு. நான் இவ்வளோ ரிசோர்ஸ் எடுக்கும்னு எதிர்பார்க்கல. சரி வாங்க இப்போ வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல போனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் திங்ஸ் வச்சுக்கலாம். அதாவது ஃபர்னஸ், கிராஃப்டிங் டேபிள் அந்த மாதிரி. இந்த இடத்துல என்சாண்டிங் ஐட்டம்ஸ் வைக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ரூம். இந்த இடத்துல நம்மளோட செஸ்ட்டு அந்த பர்சனல் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த இடம் வந்து நான் இன்னும் ஃபிஷ்ஷிங்க்கு ரெடி பண்ணலான் இருக்கேன். ஆனால் இன்னும் ரெடி பண்ணல. அதுக்கடுத்து இதுதான் பேஸ்மெண்ட். பார்த்துருப்பீங்களா 4 பிளாக் தோண்டி. இந்த இடம் வந்து நான் ஒரு ஷார்ட்டேஜ் ரூமாக வச்சுக்கலான் இருக்கேன். அதாவது நம்ம ரிசோர்ஸ் இங்கே தான் வைக்க போகிறேன். இந்த இடம் கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக கட்டியிருக்கேன், அதை மாற்றணும். இந்த இடத்துல தான் நம்ம ரிசோர்ஸ்லாம் வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக செஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரிசோர்ஸ் வேணுன்னா இங்கே வரணும். அப்புறம் மேலே ஏறுறதுக்கு இதுதான் வழி. இதில் ஏறினா ஸ்ட்ரெயிட்டாக இண்டஸ்ட்ரியல் ரூமுக்கு போயிடலாம். இன்னும் இந்த இடத்துல கிளாஸ் பெயின் வைக்கணும். அது நான் அப்புறமா வச்சுக்கிறேன். அப்படியே மேலே போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஃபார்மு, ஒரு சின்ன ஃபார்மு. இந்த இடத்துல ஆக்சுவலாக வீட் வைக்கணும். வீட்டோ கேரட்டோ ஏதோ அது நான் வச்சிடுறேன். அதுக்கடுத்து இந்த இடம் சும்மா தான். இது பால்கனி. இங்கேருந்து நம்ம எட்டி பார்த்துக்கலாம். அதுதாங்க இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட அடுத்த நாள் ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்.
அதாவது ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் நேற்று பண்ணது, இது வந்து அதுக்கு அடுத்த நாள் பண்ணது. ஓகே கைஸ், இந்த இடத்துல இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தவங்களுக்கு பாதியில் ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா? ஓகே கைஸ், போயிட்டு வரேன். போயிட்டு இந்த விடை பெறுவது உங்கள் டார்க் டேக்கு. போயிட்டு வரேன் கைஸ். பை 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 பை. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.